சாரதா ஒரு பக்கம் விஜய்க்கு விருந்து சமைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு பாட்டியும் சரி கங்காவும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம சாரதாவை லைட்டா கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குமரனும் இந்த மாதிரி விஜயும் காவேரியும் சேர்ந்த சந்தோஷமான விஷயத்த நிவின் கிட்டையும் யமுனா கிட்டையுமே சொல்ல போக அதை கேட்ட யமுனாவும் ரொம்பவே குஷியாகுறாங்க. அது மட்டும் இல்லாம குமரன் இந்த மாதிரி காவேரி கர்ப்பமா இருக்க விஷயத்தையுமே சொல்ல உடனே அதை விட அதிகமா ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சேன். யமுனாவும் உடனடியாக நான் அக்காவை பார்த்தாகணும்னு வீட்டுக்கு கடன்னு கிளம்பி வராங்க. ஆனால் நிவினுக்கோ இவன் மறுபடியும் மறுபடியும் புது புது பிரச்சனையை தான் உண்டு பண்ண போறா, தலை வலி பிடிச்சவன்னு கடுப்போட தான் அவ கூட வராங்க. ஆனால் இந்த பக்கமாக வீட்டுக்கு வந்த உடனேயே காவேரி கிட்ட யமுனா சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா காவேரிக்கு தான் சந்தோஷமே இல்லை. ஏன்னா தன்னை பத்தி எவ்வளோ கேவலமா பேசிட்டாங்க யமுனா. அதனாலதான் இனிமே அவங்களால அதை மறக்க முடியல. ஆனா கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் நார்மலா பேசி கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்க. ஆனா கங்காவும் உட்கார போகலான்னு பார்த்தா சாரதாவும் இங்க பாரு இடம் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா சேர்ந்து சாப்பிட்டுக்கலான்னு அவங்கள அப்படியே நிக்க வச்சிடுறாங்க. மற்றவங்க சொல்லியும் சாரதா கங்காவை உட்காந்து சாப்பிடவே விடல. அதனால கங்காவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அம்மா கிட்ட எனக்கு ஏற்கனவே பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை கூட சாரதா விஜய கவனிக்கிற பரபரப்புல மறந்துடுறாங்க. அதனால கங்காவோட முகமே சுருங்கி போயிடுச்சு. உடனே காவேரியும் சரி சரி நம்ம நைட்டு எல்லாரும் ஒன்றா மாடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு அந்த விஷயத்த ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது யமுனா இது வரைக்கும் தான் செஞ்ச தப்புக்காக காவேரி கிட்டையும் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க விஜயும் சரி மற்றவங்களும் சரி யமுனாவுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி 4-5 வார்த்தையை சொல்லி அவங்கள மன்னிக்கவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் நிவின் வாயிலிருந்து ஒரு மன்னிப்பு கூட வரல. ஏன்னா அவங்களுக்கு யமுனாவை பற்றி நல்லா தெரியும்ல. அதனால தான் அவங்க யமுனாவை விட பிரச்சனையை இப்போதைக்கு பேச வேண்டான்னு தள்ளி போட்டுடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எப்படியோ யமுனாவுக்கு ஃபஸ்ட்டு காவேரி கர்ப்பமான விஷயம் நிவினுக்கு தானே தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட நிவின் தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு விஜய் சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறமா நிவின் நினச்ச மாதிரி யமுனா மறுபடியுமே நிவின் எதுக்காக காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு அந்த கோணத்தில் அசிங்கமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிவினுக்குமே அது புரிஞ்சிடுச்சு, இவளை திருந்தவே மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கடுப்போட யமுனாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த திருந்தாத ஜென்ம யமுனா மறுபடியுமே கேவலமான ஒரு ரூட் எடுத்து அதில் பிரச்சனையை உண்ண போகுது. ஆனால் என்ன காவேரிக்கு இதை பற்றிலாம் கவலையே இல்லை. என்ன விஜய் இத்தனை வருஷமாக வளர்த்தா தாத்தா பாட்டியை விட்டு வந்துட்டாங்கன்ற கவலை தான். ஸோ காவேரியோட கவலை சீக்கிரமாக தீரணும். அதே மாதிரி இந்த முட்டாள் யமுனாவுக்கு ஒரு சரியான பதிலடியை விஜயும் காவேரியும் சேர்ந்தே கொடுத்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?